அநேக நேரத்துல நம்மளுடைய வாய் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனா தேவன் எதிர்பார்க்கிறது அவர் பேசுறத நாம கேட்க வேண்டும், நம்மளுடைய செவிகள் திறக்க வேண்டும். அதனாலதான் அடிக்கடி அவர் சொல்ற ஒரு காரியம், காதுள்ளவன் கேட்க கடவன். ஏன்னா காது இருந்தவங்க கேட்காம உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் பேசிட்டு தான் இருக்கிறார், ஒவ்வொருத்தரோடையும் பேசிட்டு இருக்கிறார், இடைப்பட்டு இருக்கிறார். ஆனா நம்ம தான் கேட்க மாட்டேங்கிறோம். ஏதோ நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், ஏதோ நான் அந்நிய பாஷையை பேசுறேன், ஏதோ கொஞ்சம் ஊழியம் பண்றேன், அந்த நாட்கள்லாம் போதும். தேவனுடைய சத்தம் உங்களுடைய செவிகளில் தொனிக்க வேண்டும். ஒவ்வொரு பிளான்ஸையும் ஆண்டவர் பேசுவார். நிறைய பேர் கேட்பீங்க, எப்படி தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியுங்க? வசனத்தின் மூலமாக, உள்ளால இருக்கிற மனுஷன் மூலமாக, ஏன் ஆடிபிள் வாய்ஸ் மூலமாக பேச முடியும். அழகான ஒரு வாழ்க்கை. அவர் சொல்றத நம்ம கேட்டு பழகிட்டாலே உங்களோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனையில நீங்க மாட்ட மாட்டீங்க. அநேக நேரத்துல நம்ம பிரச்சனையில மாட்டினதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர்கிட்ட போறோம். அந்த பிரச்சனை வருவதற்கு முன்னாடியே ஆண்டவர் நமக்கு சொல்யூஷனை வச்சிருக்கிறார், திட்டத்தை வைத்திருக்கிறார். அவருடைய சத்தம் கேட்கப்படணும்.